வணக்கம். இது ஆர்எஸ் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருளை பார்க்கலாம். ஹிந்துக்களை குறித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கருணாநிதி அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து, திராவிட முன்னேற்ற கழகம் ஹிந்துக்களுக்கு எதிரான கட்சி இயக்கம் அல்ல, ஒட்டுமொத்த ஹிந்துக்களுக்கும் தாங்கள்தான் பாதுகாவலர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஒரு சிலர் செய்யக்கூடிய தீவிரவாத செயல்களுக்கு மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகம் எதிரியாக இருக்கிறது, தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறது. ஒட்டுமொத்த ஹிந்துக்களுக்கும் அது எதிரியான இயக்கம் அல்ல, எதிர்ப்பான இயக்கம் அல்ல. திமுகவிலும் கூட 90 விழுக்காடு இருப்பவர்கள் ஹிந்துக்களே என்ற ஒரு வாதத்தை பதிவு செய்திருக்கிறார். இந்த வாதத்தை எப்படி எடுத்துக்கொள்வது? மிக வீரியத்தோடு ஹிந்து எதிர்ப்பை கடைபிடித்து வந்த திமுக அதிலிருந்து இன்றைக்கு பின்வாங்க தொடங்கி இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாமா? அம்பாள் இன்றைக்கடா பேசினாள் என்று வசனம் எழுதிய கருணாநிதி இன்றைக்கு சற்றே தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்க தொடங்கி இருக்கிறாரா? திராவிட முன்னேற்ற கழகம் வாக்கு வங்கி அரசியல் சார்ந்து செயல்படக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறதா? திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமின்றி பகுத்தறிவு பாதையில் இருந்து வந்ததாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கூட இன்றைக்கு முற்றுமுழுவதுமாக ஒரு மதம் சார்ந்த நம்பிக்கைகளோடு மதம் சார்ந்த வழிபாடுகளுக்குள் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். இது காலமாற்றமாக எடுத்துக்கொள்ளலாமா அல்லது ஓட்டு வங்கி அரசியலாக எடுத்துக்கொள்ளலாமா? இந்த தளத்திலேயே நாம் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். நம்மோடு அரங்கில் 3 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மருத்துவர் ரவீந்திரநாத் நம்மோடு இணைகிறார். வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அதன் சட்டத்துறை இணைச் செயலாளர் வழக்கறிஞர் திரு கண்ணதாசன் நம்மோடு இணைகிறார். வணக்கம். திரு ராஜன் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நம்மோடு இணைகிறார். வணக்கம். இவர்கள் மூவர் மட்டுமின்றி கோவையிலிருந்து நேரலையில் நம்மோடு இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் இணைகிறார். அர்ஜுன் சம்பத், உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல உங்ககிட்ட இருந்தே தொடங்கிடலாம்னு நினைக்கிறேன். உங்களுடைய கட்சி தலைவரினுடைய அந்த ஒரு வார்த்தை தான் இன்றைய 1 மணி நேரத்தினுடைய விவாத பொருளாக ஆக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், யாரோ ஒருவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இன்றைக்கு விவாதமாக ஆகியிருக்காது. அந்த தீவிர ஹிந்து மத அல்லது ஹிந்து எதிர்ப்பு அப்படிங்கிற கொள்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக திமுக பின்வாங்க தொடங்கி இருக்கிறதோ அப்படின்னு எடுத்துக்கலாமா? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மத எதிர்ப்பு என்பது ஒரு அடிப்படையான கருத்து. ஆனால் எந்த மதத்தையும் இழிவுபடுத்துவதோ கேவலப்படுத்துவதோ என்பதல்ல. அதே போல எந்த மதத்தாலும் புண்படுத்துவது நோக்கம். நீங்கள் சொன்னீங்க அம்பாள் எந்த காலத்திலடா பேசலாம் அறிவு கட்டவனே என்று தலைவர் கலைஞர் பராசக்தியில் வசனம் எழுதினார்னு. அந்த உணர்வு இன்னமும் இருக்கின்றது. அம்பாள் எந்த காலத்திலையும் பேச முடியாது என்பது எல்லாருக்கும் தெரியும். அதுதான் தலைவர் கலைஞர்களை பொறுத்தவரை, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மூட நம்பிக்கைகளை அறுத்தறிய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கழகத்திலிருந்து பிரிந்து வந்த பிறகு பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கருத்தை எதிரொலித்த பிறகு எந்த ஒரு சாதி வேறுபாடுகளை கலைந்தெறிய வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்பட்டு கொண்ட இயக்கம் எந்த மதத்தையும் புண்படுத்துவதோ அல்லது வேண்டுமென்றே அவமதிப்பதோ கூடாது அந்த அந்த சிந்தனைகள் கிடையாது. தலைவர் கலைஞர் அந்த சிந்தனை மாற்றத்திற்கு காரணம் என்னன்னு நான் கேட்கிறேன். மாற்றமே கிடையாது. அப்போ உள்ள சிந்தனை தான் இன்னமும் இருக்கின்றது. அம்பாள் என்ற காலத்திலடா பேசினா என்று வசனம் எழுதியது யாருடைய மனதையும் புண்படுத்தியிருக்காதா என்ன? நிச்சயமாக. அதாவது அதை எப்படி சீர்திருத்த கருத்தாக எடுத்துக்கொள்வது நிச்சயம் புண்படுத்தி இருக்கிறார். இப்பொழுது ராமானுஜர் அவர்களை பற்றி அவர் ஒரு காவியம் எழுத தொடங்குகிறார் என்பதில் இந்த பிரச்சனை வருது. அதாவது இப்போ உதாரணத்துக்கு கொண்டால் ஒரு பிராமணர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவர்கள் நல்லவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவருடைய சிறந்த கருத்தை எடுத்து சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ எடுத்துக்கொண்டாக மரியாதைக்குரிய பிரதமர் மோடி இருக்கிறார். மோடி இந்த மீனவர்களை மீட்டு வந்ததில் ஒரு நல்ல காரியத்தை தான் தலைவர் கலைஞர் பாராட்டினார். அதற்காக மோடியுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள அர்த்தம் கிடையாது. இதை போலதான் ஒன்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ரொம்ப மேலோட்டமான கருத்தாக பார்க்க முடியும். இருந்தாலும் நீங்கள் சொன்ன ரொம்ப சில வார்த்தைகளில் சில நுண்ணரசியல் இருப்பதாக சொல்வார்கள். அந்த அடிப்படையில் இதுவரையிலும் கூட பார்ப்பனர்கள் ஆரியர்கள் என்ற சொல்லாடலை வார்த்தையை பயன்படுத்தி வந்த திமுக இப்போ நீங்க பிராமணர்கள்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கிறீங்க. இது இயல்பா வந்ததா எடுத்துக்கலாமா இல்ல காலமாற்றம் இல்ல? பெரிய விற்பாங்க பார்ப்பனர்கள் பிராமணர்கள் பெரிய வேறுபாடு கிடையாது. அது திமுக தான் கற்றுக் கொடுத்தது. அந்த வார்த்தை வித்தியாசத்தை, அந்த வார்த்தைக்கான வித்தியாசத்தை எங்களை போன்றவர்கள் கற்றுக்கொண்டது திமுகவிடம் இருந்துதான். ஏன்னா பிராமணர்கள் என்றால் அதன் எதிர்ப்பதம் சூத்திரர்கள் என்று அர்த்தமாகிறது. சூத்திரர்கள் என்றால் யார் என்பது போன்றெல்லாம் கேட்கிறேன். இல்ல அதுல எந்த மாறுபட்ட வேறுபாடு கிடையாது. பார்ப்பனர்கள் சூத்திரர்கள் என்று பிரித்து அந்த வருணாசிரம தர்மத்தை இன்றையளவும் எதிர்த்து கொண்டிருப்ப திராவிட முன்னேற்ற கழகம் தான்.
ராமானுஜருக்கு வர்ணாசிரமத்தை ஆசை அது ராமானுஜரை ஏற்றுக்கொள்வோர் நாங்கள் அல்ல. அதுதான் தலைவர் கலைஞர் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதற்காக நான் ராமானுஜரை பற்றி அவருடைய நல்ல கருத்துக்களை சொல்வதற்காக அவருடைய ஆத்திக பாதையில் நான் செல்வேன் என்று பொறுத்து எடுத்துக்கொள்ள மாதிரி நான் நாத்திக பாதையிலிருந்து மாறிவிட்டேன்னு எடுக்க முடியும் சொல்லியிருக்காரு. ராமானுஜர் குறித்து அவர் எழுதக்கூடிய அந்த விவகாரத்துக்குள் நான் இன்னைக்கு போக விரும்பல. நம்ம அது பற்றி ஏன்னா அது ஒருபுறம் இருக்கட்டும், அவருடைய ராமானுஜரை குறித்த விவாதம் அல்ல இது. என்னுடைய கேள்விங்கிறது திமுக எந்த தரத்தில் மாறி இருக்குங்கிற அடிப்படையில் தான் நம்ம எடுத்துக்கிறேன். நான் இரண்டாவது சுற்றுக்கு போலான்னு நினைக்கிறேன். திரு ராஜன், இப்போ நீங்களும் கூட உங்களுடைய கட்சி தலைவரும் கூட முருகன் என்னுடைய முப்பாட்டன் அப்படிங்கிறாரு. ஆன்மீகத்தை நீங்களும் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலாகத்தான் இதை பார்க்க முடியுது. இப்போ ஆனா நீங்க வேறு சில தளத்தில் ஹிந்துக்களினுடைய சில நம்பிக்கைகளை அல்லது அடிப்படையிலாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஹிந்துக்களுக்கும் நீங்கள் வைக்கக்கூடிய சில வாதங்களுக்கும் வித்தியாசம் இருப்பதாகத்தான் பார்க்க முடியுது. நீங்க இவர்கள் சொல்லக்கூடிய பகுத்தறிவோடு உங்களை ஒப்பிட்டு பார்ப்பதா நாங்கள், அல்லது இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த அர்ஜுன் சம்பத் போலவோ அல்லது இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் போலவோ அவர்கள் சொல்லக்கூடிய ஹிந்து மதம் சார்ந்து அவர்களுடைய நம்பிக்கை சார்ந்த கருத்துக்களோடு உங்களை ஒப்பிடுவதா? நீங்க இந்த ரெண்டு தளத்தில் நீங்க எந்த பக்கம் நிக்கிறீங்க? இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வீரத்தமிழர் முன்னணி என்ற ஒரு கிளை அமைப்பை உருவாக்கி முருகனை எங்களுடைய முப்பாட்டன் என்று நாங்கள் இப்பொழுது அதை நாங்கள் முன்னெடுத்து போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த செயலானது நாம் தமிழர் கட்சியினுடைய பண்பாட்டு புரட்சியாய் நீங்கள் இதை பார்க்கணுமே தவிர்த்து நாங்கள் ஒரு மறுபடியும் இந்து மதத்திற்குள்ளே நாங்கள் பயணிக்க ஒரு புது முயற்சி எடுக்கிறோம் என்ற பார்வையில் இதை பார்க்க முடியாது. ஏனென்றால் இன்று எங்களுடைய பண்பாட்டு அடையாளங்கள், எங்களுடைய வழிபாடு, தமிழனுக்குன்னு ஒரு பண்பாடு, நீண்டடிய பண்பாடு, ஒரு பாரம்பரியம், ஒரு வரலாறு இருக்கிறது உண்மை என்ற பட்சத்தில் அவனுக்கென்ற ஒரு வழிபாட்டு முறையும் இருக்குது அப்படின்ற ஒரு உண்மை இருக்குது. இன்று எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய நாம் நடுகள் மரபை பின்பற்றி வருகிறவர்கள், நம் மூத்தோரை வழிபடுகிற மரபிலே வந்த பிள்ளைகள் நாம். இப்படிதான் நாம் நம்முடைய பாட்டன் முருகனையும் நம்முடைய மூத்தவராக பார்க்கிறோம். இன்று நம்முடைய பாட்டன் எங்கு சிக்கி இருக்கிறான் என்ற கேள்வி நமக்கு இருக்கிறது. இன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மலேசியாவில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுடைய முருகனில் இருக்கிற அந்த பத்து தீவில் இருக்கக்கூடிய முருகனுடைய உடம்புல ஒரு பூநூல் புதுசாக தொங்கிக்கிட்டு இருக்குது. இப்படி சிக்கி இருக்கிற ஆரியர்களின் கரங்களில் சிக்கி இருக்கக்கூடிய நம்முடைய பண்பாட்டு அடையாளங்கள், எங்களுடைய வழிபாட்டு மூதாதையர்களை எல்லாம் மீட்டெடுக்கும் முயற்சியாக தான் நாம் தமிழர் கட்சி இந்த முயற்சி எடுக்கதை தாண்டி, அதை தாண்டி நீங்க நாம் தமிழர் கட்சி முருகனுக்கு நீங்க அடிப்படையில் இப்போ அவங்க ஒரு வாதம் வைக்கிறாங்க, ஹிந்துன்னு வைக்கிறாங்க, இன்னொரு புறம் சைவம், வைணவம், இந்த மாதிரியான வழிபாடுகள். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறது நான் எப்படி எடுத்துக்கிறது? கௌமாரம்னு எடுத்துக்கிறதா? குமரனுடைய வழிபாடு இல்ல, இது தமிழியம் என்ற தமிழியம் இது புதிதாக தோற்றுவிக்க நாம் உருவாக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். புதிதாக தமிழியம் என்ற ஒரு முறையை நாம் உருவாக்குறோம். இது எப்படி எடுத்துக்கிறது? ஒரு வாழ்க்கை முறைன்னு எடுத்துக்கிறதா? ஒரு வாழ்வியல் முறை, தமிழனுக்கு என்ற ஒரு வாழ்க்கை முறை இருக்கதானே செஞ்சிருக்குது. நமக்கு வேதங்கள் வர்றதுக்கு முன்னாடி நம்முடைய பாட்டு இருந்துச்சுன்னா ஏன் இப்ப உருவாக்கணும்? ஏற்கனவே இருந்த வாழ்வியல் முறையை தான் இந்த ஆரிய படையெடுப்பிற்கு பிறகு அது மறைந்திருக்குது. அதை மீட்டெடுக்கிற முயற்சியாக தான் நாங்கள் இந்த வீரத்தமிழர் முன்னணி எங்களுக்கு என்ற மறை என்று எங்கள் முப்பாட்டன் வள்ளுவர் கொடுத்திருக்கக்கூடிய திருக்குறளை நாங்கள் முன்னிறுத்தி வருகிறோம். நான் திரு அர்ஜுன் சம்பத் அவருடைய கருத்தையும் கேட்டுட்டு உங்ககிட்ட வந்துடலாம் நினைக்கிறேன். திரு ரவீந்திரநாத், திரு அர்ஜுன் சம்பத், இங்க பேசிய இந்த இரண்டு பேருடைய வாதங்களையும் கேட்டீங்க. ஒருபுறம் முருக வழிபாடு இவற்றை எல்லாம் நாம் தமிழர் இங்கே ஏற்றுக்கொள்கிறதாக சொல்கிறார்கள், மறுபுறம் அவங்க வேற சில வாதங்களை வைக்கிறார்கள். முருகனினுடைய உடம்பில் பூணூல் எதற்கு அப்படின்னு. இந்த ஹிந்து மதம் அல்லது ஹிந்து மத வழிபாடு தொடர்பாக மட்டுமே சர்ச்சைகளும், அதை குறித்து நீங்க உங்களை போன்றவர்கள் வைக்கக்கூடிய வாதம், பகுத்தறிவு பேசுகின்றவர்கள் எல்லாம் இந்து மத எதிர்ப்பாக மட்டுமே அதை வைக்கிறார்கள் அப்படிங்கிற போன்ற வாதங்கள் எல்லாம் சமீப காலமாக நீர்த்து போயிருக்கிறது அல்லது குறைந்து போயிருக்கிறது என்று ஒத்துக்கொள்வீர்களா? அல்லது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதி அவர்களுடைய அந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது ஓட்டுக்காக, வாக்குக்காக நினைக்கிறீங்களா? அல்லது இன்னும் அவர்கள் மார்பிலே அப்படியே தான் இருக்கிறார்கள் என்று சொல்ல போகிறீர்களா? திராவிடர் கழகத்தில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் உருவானது என்பது அனைவருக்கும் தெரிந்த வரலாறு. திராவிட முன்னேற்ற கழகம் நெடுங்காலமாக ஒரு சீர்திருத்த இயக்கமாக இருந்து அதன் பிறகு அவர்கள் அரசியலிலே பங்கேற்றுக் கொள்ளலாம் என்கிற நிலைக்கு வருகிற பொழுது அண்ணாதுரை அவர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற எங்கள் திருமூலர் திருமந்திரத்திலே சொன்ன அந்த மந்திரத்தை உலகெங்கிலும் அறிவித்தார். நாங்கள் பிள்ளையார் கோயிலுக்கும் போக மாட்டோம், பிள்ளையார் சிலைகளையும் உடைக்க மாட்டோம் என்று சொல்லி அவர் ஒரு கொள்கையை அறிவித்தார். அப்பொழுதே இவர்களுடைய நாத்திக கருத்துக்கள் நீர்த்து போக ஆரம்பித்து விட்டது. ஓட்டுக்காக, அரசியலுக்காக அனைத்து பிரிவினரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில், கட்சியை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையிலே அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தவர்கள் திராவிடர் கழகத்தில் இருந்து வெளியே வந்து அரசியல் பாதைக்கு வந்திருந்தாலும் இந்துக்களுடைய ஓட்டுகளையும் வாங்க வேண்டும், குறிப்பாக ஆத்திக பெருமக்களுடைய ஓட்டுகளையும் வாங்க வேண்டும் என்பதற்காக
அவர்கள் இப்பொழுது இந்த கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். உண்மையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய 99% கலைஞர் குடும்பத்தார் உட்பட அத்துணை பேருமே இறை நம்பிக்கையாளர்கள். இப்ப இங்க இவங்க எடுத்து வைக்கிற வாதம் இந்து சமயம் என்பது ஏதோ ஆரியர்கள் பிராமணர்கள் என்று சொல்வது இது ஆரிய திராவிட இனவாத சிக்கலுக்குள்ளே சென்றுவிடும். நாங்கள் திராவிடன் என்கிறதே ஒரு மாயை. அந்த திராவிடன் என்பது பிரிட்டிஷ்காரனால் நம் மீது திணிக்கப்பட்டது. தமிழன் ஆரியன், ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய், ஆரியமும் தமிழும் ஆனான் கண்டாய் என்றுதான் எங்கள் மணிவாசக பெருமான் சிவபெருமானை பாடுகிறார். எங்களுடைய தமிழ் கடவுள் முருகப்பெருமானை நாங்கள் அப்படித்தான் ஆரியனாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இவர்கள் அதுல பிராமணர் பிராமணர் அல்லாதோர் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் திணிக்கிறாங்க. இவர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் ஓட்டுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யும். அவங்க கூட்டக்கூடிய கூட்டத்தில் போய் திமுக அவர்கள் கூட்டக்கூடிய கூட்டத்தில் நோன்பு கஞ்சி நோன்பு திறந்து வைக்கிறதுக்கு போறாங்க. அங்க போய் அமாவாசையை பற்றி கேவலமாக பேசுவார்கள். அங்க போய் கிருத்திகை விரதத்தை பற்றி கேவலமாக பேசுவார்கள். அங்க போய் அவங்க முஸ்லிம் விரதத்தை பாராட்டி பேசட்டும், தப்பு இல்ல. ஆனால் தமிழர்களுடைய நம்பிக்கையை கேவலப்படுத்தி அடுத்த சுற்றில் வரேன். அர்ஜுன் சம்பத் நல்லது, அடுத்த சுற்றுல வரேன். இப்போ திரு ரவீந்திரநாத், நீங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அல்லது இடதுசாரி இயக்கங்களும் பகுத்தறிவை முன்வைக்கிறீர்கள். ஏதோ ஒரு தளங்களில் பெரும்பாலான இடதுசாரிகள் கடவுள் மறுப்பாளர்களாகத்தான் இருக்கிறார்கள். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது திராவிட கழகமும் பகுத்தறிவு அல்லது இறை மறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. இந்த ரெண்டிலையும் நீங்கள் எதுல உங்களுக்கும் அவர்களுக்குமான ஒற்றுமை வெற்றுமை என்ன அப்படிங்கிறதுலையும் இப்போ திமுக தலைவருடைய இந்த கருத்துக்கள், சமீப கால கருத்துக்கள் தொடர்ச்சியாக இந்த 1-2 எடுத்துக்க வேணாம். அர்ஜுன் சம்பத் குறிப்பிட்டது போல அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பலரும் கூட இறை நம்பிக்கையோடு இருப்பதற்கான பல காட்சிகள் இன்றைக்கு ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த போக்கை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது இயல்பாக ஏற்பட்ட மாற்றமா அல்லது ஓட்டுக்கான விஷயமாக பார்க்கிறீர்களா? அதாவது முதல்ல தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் தந்தை பெரியாருடைய இயக்கமும் மிகப்பெரிய பங்காற்றிருக்கிறது. தமிழகத்தில் பகுத்தறிவை கருத்துக்களை உருவாக்கியது, அறிவியல் ரீதியான சிந்தனையை உருவாக்கியது, சமூக சீர்திருத்தங்களை சமூக நீதியை உருவாக்கியதில் மிகப்பெரிய பங்காற்றிருக்கிறார்கள். இது வரலாற்றில் என்றும் போற்றப்பட வேண்டிய விஷயம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாத்திய கட்சி கிடையாது, அது ஒரு அரசியல் கட்சி. அது திராவிட கழகத்திலிருந்து பிரிந்த பிறகு அவர் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய நோக்கத்தில் அவரே கலைஞர் தெளிவாக சொல்லியிருக்கார். அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாத்தியர்களும் இருக்காங்க, இல்லை அதே மாதிரி இந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களும் இருக்காங்க. அதனால் அவர் குடும்பத்தில் நாத்தியம் இல்லாமல் பல பேர் கடவுள் நம்பிக்கை இருக்காங்கனாக்கா அது தனிப்பட்ட விஷயம், அதில் நம்ம கருத்து சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு திராவிடர் கழகமாக இருக்கட்டும் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அவர்கள் மத எதிர்ப்பில் அவர் ஏற்கனவே கண்ணதாசன் பதிவு பண்ணார். மத எதிர்ப்பு எங்களுடைய அடிப்படையான கோட்பாடுன்னு சொன்னார். இந்த மத எதிர்ப்பை சில இந்துத்துவ அமைப்புகள் எப்படி பார்க்குறாக்க ஒட்டுமொத்த இந்துக்களுக்கே தாங்கள் தான் பாதுகாவலர்கள் மாதிரி மாற்றிக்கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள ஜனநாயக கட்சிகளையும் மதச்சார்பற்ற கட்சிகளையும் இடதுசாரி கட்சிகளையும் ஏதோ இந்துக்களுக்கு எதிரானவர்கள், நாங்கள் தான் உண்மையிலே இந்துக்களுக்கான பாதுகாவலங்கிற மாதிரி ஒரு இதை பண்ணி ஒரு வாக்கு வங்கி அரசியல் உருவாக்க முயற்சி பண்றாங்க. தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சிகளையும் இந்துக்களுக்கு விரோதிகள் என்று இந்த வாக்கு வங்கி அரசியலை அவர்கள் செய்கிறார்கள். இல்ல ரொம்ப அடிப்படையிலான ஒரு கேள்வி வர நம்ம எல்லாருக்குமான நேரத்தில் யாரும் குறிப்பிடாமல் நம்ம போலாம். என்னுடைய கேள்விங்கிறது ரவீந்திரநாத் ரொம்ப தெளிவாக அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாங்க, எஸ் நாங்க தான் ஹிந்துக்கள், எங்களுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு, பாரத பண்பாடு, ரொம்ப தெளிவா அவங்களுடைய வாதத்தை வைக்கிறாங்க. நீங்க அதில் முரண்படலாம், அது வேறு விஷயம். ஆனா ஒரு விஷயத்தை சொல்லி அதை அந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் அவங்க வாக்குகளை கேட்கறாங்க. இப்போ உங்களுடைய கொள்கைகளில் நீங்கள் முரண்படுகிறீர்களான்னு தான் நான் கேட்கிறேன். மேடைகளில் பேசக்கூடிய கொள்கை ஒன்றாகவும் நடைமுறை வாழ்க்கையில் வேறாகவும் இருக்கிறதான்னு கேட்கிறேன். அதாவது திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த மத எதிர்ப்பு எங்களுடைய எதிர்ப்பு உண்டான்னு கேட்டீங்க. அதாவது மதம் என்பது சமூக முன்னேற்றத்திற்கு, அறிவியல் வளர்ச்சிக்கு, சமூக மாற்றத்திற்கு தடையா இருக்கிறது. அந்த வகையில் கம்யூனிஸ்டுகளும் மார்க்சிஸ்டுகளும் நாங்கள் கடுமையாக மதத்தை எதிர்க்கிறோம். ஆனால் மதத்தை எதிர்ப்பதில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பாணியோ இல்லை திராவிட கழகத்துடைய பாணியோ எங்களுடைய பாணி அல்ல. அவர்கள் பொருள்முதல்வாத கருத்துக்களை அடிப்படையாக கொண்டிருந்தாலும் கூட எங்களுடைய கருத்து என்பது ஒரு தொழிலாளி வர்க்க அரசியல் பார்வையோடு, தொழிலாளி வர்க்க சித்தாந்தம் சொல்லக்கூடிய மார்க்சிய பார்வையோடு நாங்கள் இயக்கவியல் பொருள்முதல்வாத கண்ணோட்டத்தோடு நாங்கள் அணுகிறோம். அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய மத கருத்துக்கள் என்பது இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு புரோயமான இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை யதார்த்தமாக பிரதிபலிக்கக்கூடியதாக இல்லை. மதத்துடைய கருத்துக்கள் யதார்த்தங்களை பொருந்தி போகவும் இல்லை. அது சமூக வளர்ச்சிக்கு எதிராக இருக்குது, அறிவியல் வளர்ச்சிக்கு எதிராக இருக்குது. அந்த அடிப்பில் நாங்கள் மதத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். ஆனால் அவருடைய முறையும் எங்களுடைய முறையும் வேறு. அவர்கள் கருத்தியல் ரீதியாக மட்டும் இருக்கிறார்கள். நாங்கள் மதத்துடைய ஆணிவேர் சல்லியர் உட்பட அனைத்து வரலாற்று பொருள்முதல்வாதத்தின் மூலமாக நீங்கள் எதிர்க்கிறீர்கள் அப்படிங்கிற சமூக மாற்றத்தை உருவாக்க கூட ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அவர் இதுல இந்த ஆரியம் திராவிடம் இதெல்லாம் புகுத்த வேண்டாம் அப்படின்னு அர்ஜுன் சம்பத் சொன்னார். நீங்க ஆரியம் திராவிடத்தை புகுத்த வேண்டாம் அவர் முரண்படுகிறார். ஆனால் நீங்கள் அதை தாண்டி புதிதாக தமிழியம் என்ற ஒன்றை புகுத்துகிறீர்கள். இதில் புதிதாக ஒன்று சேர்ந்திருக்கிறதா? ஆரிய திராவிட போர், அந்த கருத்து முரண்களுக்கு இடையில் புதிதாக தமிழியம் என்று ஒன்று வந்திருக்கிறதா? இவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எப்படி முரண்படுகின்றன மற்ற ஆன்மீகவாதிகளின் கருத்துக்களிலிருந்து? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.
7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் அரை டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். இந்து எதிர்ப்பு என்பது தமிழகத்தில், குறிப்பாக திராவிட இயக்கங்கள் வலுவாக வேரூன்றிய தமிழகத்தில் திராவிட அரசியல் கட்சிகளிடம் சற்றே நீர்த்து போயிருக்கிறதா? அவர்கள் அதிலிருந்து பின்வாங்கி கொண்டிருக்கிறார்களா? ஆமெனில் அதற்கான காரணம் என்ன? இந்த தளத்திலேயே பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு ராஜன் அவர் ஒரு விஷயத்தை சொல்றார், இதில் எங்கே ஏன் இதெல்லாம் கொண்டு வந்து தேவையில்லாமல் புகுத்தாதீங்க, ஆரியம் திராவிடம் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பார்க்காதீங்க, இது வந்து வெள்ளையர்கள் பிளவுபடுத்துவதற்காக கொண்டு வந்த ஒரு சூழ்ச்சி அப்படிங்கிறாரு. இது பல மேடைகளில் அவருக்கு வைக்கக்கூடிய ஒரு வாதம் தான். இப்போ நீங்கள் என்னுடைய முப்பாட்டன் முருகன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வைக்கிறீங்க, கேட்டால் தலைநில குறிஞ்சியின் தலைவன் அவன் அப்படிங்கிறீங்க. இப்போ நீங்கள் அப்போ குறிஞ்சியோடு சேர்த்து முல்லை, மருதம், நெய்தல், பாலை இவை அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளத்தான் போகிறீர்கள், அதில் மறுப்பதுக்கு இல்லை. அப்போது நீங்கள் இந்திரனையும் ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. இந்திரனை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வந்து அவங்க சொல்லக்கூடிய இந்திர லோகத்தை ஏற்றுக்கிறீங்களா? எல்லாமே அதில் சேர்ந்து தான் வருது. திருமாலை ஏன் புறக்கணிக்கிறீர்கள்? ஏன்னா உங்களுடைய ஐவகை நிலங்களில் நீங்கள் இப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அதிகம் முரண்படாமல் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நீங்கள் முருகனையும் காளியும் ஏற்றுக்கொள்வீர்கள். திருமாலை ஏற்றுக்கொள்கிறீர்களாங்கிற ஒரு கேள்வி வருது. திருமாலுக்கு பூணூல் அணியலாமாங்கிற ஒரு பிரச்சனை வரும். இப்போ எங்கே நீங்கள் இதை குறித்து ஒரு தெளிவான பார்வை நாம் தமிழர் இயக்கத்திடம் கட்சியிடம் இன்னும் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுதில்லை. நீங்களும் கூட ஏதோ ஒரு அரசியலுக்காக திடீரென்று முருகனை கையில் எடுத்திருக்கிறீர்களா? இல்லை, அப்படி கிடையாது. இது ஒரு குறிப்பிட்ட அரசியலுக்காக எடுக்கப்பட்ட ஒரு விடயம் இது கிடையாது. இப்போ நாம் தமிழர் கட்சி ஒட்டுமொத்தமாக ஒரு மாற்று அரசியலை முன்வைக்க நாங்கள் முன் வருகிறோம். இப்பொழுது ஐயா அர்ஜுன் சம்பத் அவர்கள் சொன்னது போல திராவிடம் என்பதே ஒரு மாயையானது என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். அது வெள்ளக்காரன் நம்மளை குறிப்பிட்ட ஒரு சொல்லாடல் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதில் திராவிடம் என்பதே மாயை என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிற பட்சத்தில் அப்போ தமிழன் திராவிடன் இல்லை என்பது உறுதியாகிறது. தமிழன் திராவிடன் இல்லை என்பது உறுதியாகும் போது தமிழன் எப்பொழுது இந்தியன் ஆகிறான், எப்பொழுது இந்துவானான் என்ற கேள்வி நமக்கு இருக்கிறது. அதற்கெல்லாம் முன்பதாக தமிழனுக்கு என்ற ஒரு பண்பாட்டு வழிபாட்டு முறை எல்லாம் இருக்கிறது. அதை இப்பொழுது சமீபமாக ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த திராவிட மாயை நம்மை எப்படி மறைத்ததோ அதற்கு முன்பு நமக்கு இருந்த வரலாற்றை ஆரிய படையெடுப்பின் போது அந்த நீங்க எத்தனை 100 ஆண்டுகளுக்கு முன்னால சொல்றீங்க? உங்களுடைய நீங்க சொல்லக்கூடிய வரலாறுங்கிறது எத்தனை 100 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாறு? நமக்கு வள்ளுவம் என்ற பொதுமறை 2000 ஆண்டுகளுக்கு முன்புல இருந்தே தமிழனுக்கு வள்ளுவம் என்ற வள்ளுவத்துல எந்த இறைவனை பற்றியும் அங்க குறிப்பிடப்படவில்லை. எந்த இறைவனை பற்றி வள்ளுவம் வந்து எந்த இறை வழிபாட்டையும் அது கொடுக்கல நம்மளுக்கு. அது வாழ்வியல் முறையை தான் நமக்கு கொடுத்துருக்கு. வள்ளுவம் நம்மளுக்கான வாழ்வியல். என்னுடைய கேள்விங்கிறது, நீங்க முருகனை ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்படின்னு முருகனை நாங்கள் இறைவன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. சரி, அதுதான் முப்பாட்டன் என்று ஏற்றுக்கொள்கிறோம். ஓகே, நீங்க தலைநில குறிஞ்சின் தலைவன் என்னுடைய முப்பாட்டன் சொன்னா ஏன் மருத நிலத்து தலைவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஏன் நெய்தல் நிலத்து தலைவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல? அது இருக்குது. ஆரியர்கள் நமக்காக பல புனைக்கதைகள் பல கட்டுக்கதைகளை நமக்கு கொண்டு கொடுத்திருக்கிற பட்சத்தில் எது சரியானது என்று இல்ல. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஐவகை நிலங்களுக்கான அதற்கான பொழுதுகள், அதற்கான குறி, அதற்கான தலைவன், இனக்குறி எல்லாமே தமிழ் இலக்கியங்களில் மிக தெளிவாக சொல்லி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. அதை ஆரியர்கள்லாம் கொண்டு வந்து கொடுக்கல. ரைட். அப்போ நீங்க ஏன் தேவேந்திரனை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள், ஏன் திருமாலை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள்? அதெல்லாம் ஆய்வுக்குள் இருக்கிறது. எதையெல்லாம் சரி என்று தமிழ் முப்பாட்டன்கள் யார் என்று நாம் தமிழர் கட்சி வீரத்தமிழர் முன்னணி யாரையெல்லாம் எண்ணிக்கை நீளம் உறுதியா நம்ம முருகனோடு நம்ம நிறுத்தல. நம்முடைய அவை பாட்டி அர்ஜுன் சம்பத் போன்றவர்களும் அதான் வைக்கிறாங்க. தேவேந்திரன் அவங்களும் நம்புறாங்க, இந்திரனை நம்புகிறார்கள், அவர்கள் இந்திரலோகத்தை நம்புறாங்க. அப்ப நீங்க கிட்டத்தட்ட அவர்களுடைய எங்க முரண்படுறீங்கன்னு நான் கேட்கிறேன். சொர்க்கம் நரகம் போன்றதையெல்லாம் அதெல்லாம் நான் கேட்கறது. இந்திரனை நம்புகிறீர்கள் என்று சொன்னால் இந்திரலோகத்தை நாங்க நம்புறது கிடையாது. அப்ப எதெல்லாம் முரண்படுறீங்க? அதான் எனக்கு புரியல. ஒரு தெளிவான பார்வை இல்லையான்னு கேட்கல. நாம் தமிழர் கட்சியுடைய வீரத்தமிழர் முன்னணி முருகனை கும்பிட்டால் நாளைக்கு உனக்கு சொர்க்கம் கிடைக்குது, நீ சொர்க்கவாசலுக்கு போற அந்த இதுக்கெல்லாம் நாங்க போகல. அவர் என்னுடைய முப்பாட்டன், என்னுடைய வழிபாட்டுக்குரியவன், என்னுடைய பகுத்தறிவை முன்வைத்து அரசியல் செய்வதற்கான ஒரு சூழலும் காலமும் இப்போது இல்லை. அதனால் பகுத்தறிவை கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட கட்சிகள். நாமும் அந்த வழியில் மீண்டும் பகுத்தறிவை நோக்கி பயணிக்க வேண்டாம், ஆன்மீகத்தை கையில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நாம் தமிழர் வந்துடுச்சோங்கிறது. அந்த முடிவுக்கு அப்படி வரல நாம் தமிழர் கட்சி. நான் கண்ணதாசன் வரேன். நான் திருப்பி உங்ககிட்ட கேட்கக்கூடியதுதான். அவங்க ஒரு பக்கம் ரவீந்திரநாத் சொன்னார், அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை பற்றி அதை நம்ம கோட் பண்ண வேண்டாம். ஆனால் எல்லா மேடைகளிலும் திராவிட முன்னேற்ற கழக பேச்சாளர்கள் இன்றைக்கும் கூட மிக ஆவேசமாகவும் சத்தமாகவும் வீரத்தோடும் பகுத்தறிவை பேசுகிறார்கள். பகுத்தறிவுங்கிறதுக்கான டெஃபினேஷனா நீங்க கொடுக்கிறது என்ன? கடவுள் மறுப்பு அப்படிங்கறதா முதல் இடத்துல வருது. இல்ல, நீங்க தவறா புரிஞ்சீங்க. பகுத்தறிவுக்கு வந்து கடவுள் மறுப்பு மட்டும்தான் பகுத்தறிவு அடிப்படை கிடையாது. குங்குமம் வைத்ததை பற்றி கருணாநிதி அவர்கள் ஒரு கமெண்ட் கொடுத்தது எல்லோருக்குமே நினைவு. அது பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியது. இன்றைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய உங்களுடைய தலைமையில்
தலைவர்களினுடைய குடும்ப பெண்களாவது அல்லது அதுபோல் அதை கடைபிடிக்கிறார்களாங்கிற ஒரு கேள்வி இயல்பா முன்வைக்கப்படுதில்லை? நிச்சயமாக. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பெண்கள் குங்குமம் இருப்பதை என்றைக்குமே சொன்னது கிடையாது. சரி. ஒரு எம்பி வந்து வச்சுட்டு வந்தாலும் தலைவர் கலைஞர்கள் கண்டித்தார் பொது மேடைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சரி. ஆனால் என்னுடைய நண்பன் மரியாதைக்குரிய அர்ஜுன் சம்பத் அவர்கள் சொல்லும்போது சொன்னார் திமுக வந்து இந்துக்களுக்கு எதிரானதுன்னு. மதம் என்பதே அவருக்கு தெரியாது. தமிழகத்தில் 2 மதங்கள் வைணவம் சைவம் 2 தான் இருந்ததாக வரலாறுகள் காட்டுகின்றன. சமணம் இருந்தது, சமணம் தான் முதல் மதமாக இருந்தது. அதன் பின்னர் சைவம் வைணவம் வந்து நுழையுது. அதனால் இவர்கள் இந்து மதம் என்பது எதை கொண்டு வந்து திணிச்சாங்கன்னு தெரியாது. ஆனால் நாங்கள் மதத்துக்குள்ள போக விரும்பல. நிச்சயமாக மதம் குறித்த ஆய்வுகள் யானைக்கு மதம் பிடித்தாலும் மனிதனுக்கு மதம் பிடித்தாலும் ரெண்டு ஒண்ணு. நான் திருப்பி கேக்குறேன். அவர் வந்து நெற்றியில திருநீர் அணிஞ்சு வந்துட்டாரு, தெளிவா சொல்லிறாரு இந்து மக்கள் கட்சி இந்துன்னு ஒண்ணு இருக்கு நம்புறாரு. ரைட்டா ராங்? அவருடைய நம்பிக்கை நான் கேட்கல. நான் கேட்கறது நீங்க பேசுவது ஒன்றாகவும் செயல்பாடு ஒன்றாகவும் இருக்கிறதுங்கிறதுக்காக. இப்ப நான் பேசுறேன்னு சொன்னா நான் என்னுடைய கொள்கைகளை நான் வந்து என்னுடைய கொள்கை இவருக்கு எடுத்து சொன்னா ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாது அவரை பொறுத்தது. அது குடும்ப உறுப்பினர்களுக்கும் பொருந்தும். நான் குடும்ப உறுப்பினர்களை அடிமையாக வைத்திருக்க நாங்க விரும்பல. எங்களுடைய கொள்கைகளை சொல்கின்றோம். ஏற்றுக்கொண்டால் பின்பற்ற. சாமியார்களின் காலில் விழக்கூடிய கலாச்சாரத்தை திமுக கடுமையாக எதிர்க்கிறதா இல்லையா? நிச்சயமா. நீங்க பகுத்து சாய்பாபாவின் காலில் விழுகிறீர்கள். நான் சாய்பாபாவை குறைத்து மதிப்பிடவில்லை, சாய்பாபாவை நம்புகிறவர்கள் விளக்கம். மரியாதை கொடுப்பது என்பது வேறு, நம்பிக்கை என்பது வேறு. இது அடிப்படையா புரிஞ்சுக்கணும். நீங்க ஒருவருக்கு மரியாதை அளிப்பது என்பது வேறு, நம்பிக்கை என்பது வேறு. உதாரணத்திற்கு நீங்க கேட்டீங்க பகுத்தறிவுனா என்ன டெஃபினிஷன் கேட்டீங்க. பகுத்தறிவு என்பது யார் எது சொன்னாலும் அதை பகுத்து ஆராய்ந்து எது சரி என்று எடுக்கதான் பகுத்தறிவு. அது கடவுளா இருந்தாலும் சரிதான், எந்த நம்பிக்கையா இருந்தாலும். ஆனா நீங்க கேட்டீங்க அவர்கள் அதே ஐயா சாய்பாபா அவர்கள் வரும்போது எனக்கும் ஒரு மோதிரத்தை வாங்கி கொடுங்கன்னு கேட்டது அது எந்த விதத்துல இல்ல? அது நான் நகைச்சுவை கேட்டுக்கலாம். இவர் நீங்க ஒரு கேள்வி வரை கேட்டீங்க, அவர் பதில் சொல்ல தவறினாரு. மாயோன் மேய காடுரை உலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும் வருணன் மேய தீமனல் உலகம் இருந்தது. பாகுபாடுகள் அவற்றின் தலைவராக ஒருத்தரை நிலைநிறுத்துறாங்க. அதே பின்னால வந்து இவருக்கு சொன்னார் ஆரியர்கள் வந்து மாணிக்க வாசகர் சொன்னார்னு அவர் தவறாக பொருள் கொண்டார். ஆரியம் போல் அப்படின்னாரு. ஆரியம் தான், அதுல வந்து மாறுபாடு கிடையாது. நண்பர் வந்து திராவிடத்தை பத்தி பேசினாரு. அந்த இடத்துல தமிழகம் என்பது தென் தமிழகத்தில் முழுவதுமாக தமிழ் பேசிய மக்கள் இருந்தார்கள். ஆனால் குறியீட்டுக்காக ஆங்கிலேயர்கள் திராவிடர் என்றால் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஆனா தமிழர்கள் என்ற ஒரு இனம் இருந்த உண்மை. மொழி பாகுபாட்டால் நாம் பிரிந்திருக்கிறோம். நான் தான் சொல்றேன் திருப்பி அது திசைமாறி இல்ல, நான் திசைமாறி போகல. ஆனால் நீங்க கேட்டது எங்களுடைய கருத்துக்களை யார் மீதும் கட்டாயப்படுத்தி இதை பின்பற்ற எங்களுடைய கருத்துக்களை சொல்லும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பகுத்தறிவாதிகள் தான். நாங்கள் இதுவரைக்கும் அதுல இருந்து மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் மூட நம்பிக்கைகளை கடுமையாக எதிர்ப்போம். மற்றவர்கள் புண்படுத்த மாட்டோம். எந்த மதமே எங்களுக்கு எதிரான மதம் கிடையாது. திருப்பி அதுக்குள்ளதான் போக வேண்டியிருக்கேன். மூட நம்பிக்கை என்ன எது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரப்போம். மூட நம்பிக்கைக்கான டெஃபினிஷனா நீங்க இதெல்லாம் பாக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய அதுக்குள்ள வரும். திரு அர்ஜுன் சம்பத், இப்போ இந்த விடயத்துல இவங்க ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. திராவிடம் என்பதே பொய் என்ற வாதம் உண்மை என்று சொன்னால் நாங்க ஏத்துக்கிறோம், உண்மைதான், அது ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்ததான் அப்படிங்கிறார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ராஜன். திராவிடம் என்பதே பொய் என்று சொன்னால் ஹிந்து எங்கிருந்து வந்தார்கள்? இந்தியன் என்பது எங்கிருந்து வந்தது? இந்த பாரத தேசம்லாம் சொல்றாங்களே எங்கிருந்து வந்தது? நாங்கள் தமிழர்கள் தானே, இவர்கள் ஏன் இதை கொண்டு வந்து புகுத்துகிறார்கள் ஒரு கேள்வி வைக்கிறார். ஐயா, நம்முடைய சங்க இலக்கியங்களிலே வடாது பணிபடு நெடுவரை வடக்கும், அதாவது நம்முடைய இமயமலை பற்றி புகழ்ந்து பாடியிருக்கிறோம். குடாது தெற்கும் என்று சொல்லி நம்முடைய ஹிந்து மகா சமுத்திரத்தை பற்றி பேசியிருக்கிறோம். உண்மையில் ஹிந்து மதம் என்பது ஒரு மதம் அல்ல, இது ஒரு வாழ்வியல் நெறி. இமயம் முதல் ஈழம் வரை பறந்து விரிந்து கிடக்கின்ற இந்த பாரத மடித்திருநாட்டிலே இங்க இருக்கக்கூடிய மக்கள் பேசிய மொழிகள், பின்பற்றிய கலாச்சாரம், பின்பற்றிய பண்பாடுகள், அவை வழி வழியாக உயர்ந்த நிலைக்கு நம்மை அழைத்துக் கொண்டு சென்றே இருக்கின்றன. அவர் சொன்னாரு சமணம் தான் ஆதி மதம் என்று சொன்னார். நாம் எப்பொழுதுமே மதவாதிகளாக இருந்ததில்லை. ஒரு கடவுள், ஒரு புத்தகம், ஒரு மதம்னு நம்ம சொன்னதே இல்லை. இன்னும் சொல்ல போனால் மத எதிர்ப்பாளர்களாக இருந்திருக்கிறோம். காம குரோத மத ஆச்சரியங்கள் நீங்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். நம்முடைய நாட்டிலே சைவ வழிபாட்டு முறை இருந்தது. அதாவது சமணத்துக்கு முன்பாக சைவம் இருந்தது. இதுதான் வரலாறு. ஐயா அவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். சைவத்திற்கு அதன் பிறகு வைணவம் இருந்தது. அருசமயங்கள், எத்தனையோ சமயங்கள் இருந்தது. அதை ஆதிசங்கரர் அவர்கள் அருசமயங்கள் என்று சொல்லி சொன்னார். இது சொன்னா ஒரு பெரிய சமய சொற்பொழிவு மாதிரி போயிடும். அதாவது இதுல வந்து இப்ப சித்தாந்த முரண்பாடுகளை பற்றி பேச வேண்டிய விஷயம் அல்ல. நான் சொல்லுவது பகுத்தறிவு, மூடநம்பிக்கை ஒழிப்பு என்கிற பெயரிலே திராவிட இயக்கங்கள் இப்பொழுது இதெல்லாம் இந்து மதம் என்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்துருது. அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களிடத்துல கேட்டாங்க, நீங்க திமுகவோட கூட்டணி வச்சிருக்கீங்க, அண்ணாதுரையோட நீங்க நெருங்கிய நண்பரா இருக்கீங்கன்னு கேட்டபோது அடல் பிகாரி சொன்னாரு,
அதாவது அவர்கள் சொல்லக்கூடிய திராவிடத்துவத்துக்கும் இந்துத்துவத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. அதே போல இப்பொழுது நாம் தமிழர் சொல்லக்கூடிய தமிழ் என்று சொல்லக்கூடியதற்கும் இந்துத்துவத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. நிறைய முதல்ல சொல்றாங்க. அண்ணாதுரை அவர்கள் நிறைய மறுக்கிறாங்க. திரு அர்ஜுன் சம்பத் அவர் நிறைய முரண்படுறாரு. அவர் அதுல வித்தியாசம் இல்லை என்று சொன்னால் அவர் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம். நாம் தமிழர் கட்சி நிறைய முரண்படுகிறார்கள். இந்துத்துவ கருத்துக்களை இவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நாம் தமிழர் கட்சி உங்களுடைய கருத்துக்களில் நிறையவே முரண்படுகிறார் நினைக்கிறேன். அடுத்த சுற்றில் அது குறித்து வருகிறேன். திரு ரவீந்திரநாத் வர திரு ரவீந்திரநாத் அவர் ஒரு சங்க இலக்கியத்தை பத்தி சொன்னாரு. ஆனால் அதற்கு முற்பட்ட தொல்காப்பியத்துல வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகம் என்றுதான் இருக்க தவிர அதை இந்தியா பற்றி சொல்லக்கூடிய மருத்துவருடைய கருத்து. இப்போ அஇஅதிமுகவை பொறுத்தவரை அதுவும் திராவிட இயக்கத்தை பின்பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு நீட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம். இன்றைக்கு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் மிக பகிரங்கமாகவே அவர் எல்லா சமய சடங்குகளிலும் ஈடுபடுகிறார், ஆலயங்களுக்கு செல்கிறார், வழிபாடு நடத்துகிறார். அதில் எந்த ஒளிவு முறையும் அவர்கள் வைப்பதில்லை, தெளிவாகவே சொல்றாங்க. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு விதமான பார்வையை வைத்திருக்கிறதோ, அதிமுக இன்றைக்கு இந்த ஆன்மீக வழியில் வந்ததால் தான் மக்கள் இன்னும் கூட அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்துவிட்டார்கள் என்பது போன்ற ஒரு தோற்றங்கள் எல்லாம் அங்கே ஏற்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஜஸ்ட் லைக் நாங்கள் பகுத்தறிவாதிகள், எந்த மதத்துக்கும் எதிர்ப்பல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாதத்திற்கும் மிக தீவிரமாக பகுத்தறிவு பேசிய இயக்கங்களில் யாகங்கள் நடத்துவது, பிரச்சாரத்தை கோயிலிருந்து தொடங்குவது, நல்ல நேரம் ராகுகாலம் பார்த்தெல்லாம் தொடங்குறது, இதெல்லாம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதிகரித்திருக்குது அப்படிங்கிறத மறுக்க முடியாத உண்மை. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த மாற்றம் எதனால் நினைக்கிறீங்க? இல்லை, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக ஒரு நாத்திய கட்சி கிடையாது. அது ஆனா அவங்க அப்படிதான் பதிவு பண்றாங்க. அப்படி இல்லை, அவர் கலைஞரே சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து நான் என்ன விஷயம் வரேன்னா, திரு அர்ஜுன் சம்பத் திரும்ப சொல்றப்ப ஒட்டுமொத்த இந்தியாவுடைய கலாச்சாரமும் தமிழக கலாச்சாரமும் எதுவும் மத ரீதியான சமய கலாச்சாரம் மட்டும் பார்க்குறாரு. இந்திய கலாச்சாரத்தில் தமிழக கலாச்சாரத்தில் சமய கலாச்சாரம் ஒரு பகுதி, அவ்வளவுதான். ஒட்டுமொத்த கலாச்சாரமே சமய கலாச்சாரம் பார்க்க முடியாது, பார்க்கக்கூடாது. அது தவறானது, அது திசையிருப்பு நோக்கம் கொண்டது. அல்ல தமிழகத்தில் சமயக்கிறதுக்கு எதிராக இன்னும் சொல்ல போனா பொருள் முதலாளர் கருத்துக்கள் தமிழகத்தில் மிக தலை தோங்கி இருக்கிறது. திருமூலரை பத்தி சொன்னார். திருமூலர் ஒரு சித்தர். அதாவது உலகத்துல பல நாடுகள் மருத்துவத்துறை வளர்கின்ற பொழுது அது பல்வேறு மூட நம்பிக்கைகள், தப்பான அபிப்பிராயங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த அறிவியல் வளர்ந்துருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா மருத்துவ சிந்தனைகள் என்பது பொருள் முதலாளர் கருத்து சிந்தனை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா திருமூலர் கூட சொல்கின்ற பொழுது உடல் அழிந்தால் உயிரும் அழியும் சொல்றார். அப்ப உடலுக்கும் உயிருக்கும் தொடர்பு இருக்கிறத சொல்றாரு. அப்ப தமிழ்நாட்டில் பல்வேறு கருத்துகள் இருக்கு. அதனால திருமூலரையே ஏதோ அவங்க இது மாதிரியும், மாணிக்கவாசர் அவங்க இது மாதிரியும், தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த கலாச்சாரமே இந்து கலாச்சாரம் மாதிரி மாற்றுவது தவறு. தமிழ்நாட்டில் பல்வேறு சமயங்கள் இருந்திருக்கு, ஆசிவகம் இருந்திருக்கிறது, சமணம் இருந்திருக்கிறது, பௌத்த மதம் இருந்திருக்கிறது. இவைகளை இரண்டையும் ஒழிப்பதற்காக வைணவ மதம் சைவ மதம் ஒன்று சேர்ந்திருக்கின்றன. அவர்களுக்குள்ளும் முரண்பாடு இருந்திருக்கின்றன. தமிழ்நாட்டில் வர்க்க போராட்டமே சமயங்கள் மூலம் நடந்திருக்கிறது என்பதெல்லாம் பார்க்க வேண்டும், அதெல்லாம் மறைக்க கூடாது. அதுக்கடுத்து நான் என்ன சொல்ல வரேன்னாக்க, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கடைபிடித்த கொள்கைகள் பல சர்க்கிள் இருக்கு. அதுக்கு நான் பல உதாரணங்கள் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு 1968 நம்முடைய எங்களுடைய கட்சியுடைய தேசிய நிர்வாக குழு உறுப்பினராக கூடிய முன்னாள் தமிழ்நாட்டுடைய இந்திய கம்யூனிஸ்ட் செயலாளர் இருந்த தா பாண்டியவர்கள் 28/7/1960 ஜனசக்தியில் ஒரு கட்டுரை இருக்கார். தெய்வத்திற்கு என்ன விளைங்கிற தலைப்பு. அதுல என்ன சொல்றானாக்க, அரசாங்க அலுவலகங்களில் மதச்சார்புள்ள சின்னங்களையும் தெய்வங்களின் படங்களையும் வைக்க வேண்டாம், இருந்தாலும் எடுத்து விடுங்கள் சொல்லி அன்னைக்கு திமுக ஆட்சி காலத்தில், அண்ணாதுரை ஆட்சி காலத்தில் ஒரு உத்தரவு போடப்படுகிறது. போட்டவரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இவர்களுடைய முன்னோடி அர்ஜுன் சம்பத்துடைய முன்னோடிகள் அது எதிராக குரல் கொடுக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா கவிஞர் கண்ணதாசனே இது தெய்வத்துக்கு எதிரான்னு சொல்றாரு. தென்காசியில் உள்ள முஸ்லிம்களுக்கு இதுக்கு வற்புறுத்துக்கு அடிபணிந்து இந்த அரசாங்கம் இந்த மாதிரி செய்து சொல்லி அவர் சொன்னார். அப்ப அதை வலியுறுத்தி அதை மையமாக வைத்து எங்களுடைய தா பாண்டியன் அவர்கள் கட்சியுடைய இவர் கட்டுரை இருக்காரு. அது என்னன்னாக்க, திமுக அந்த மாதிரி செய்த பிறகு அதுக்கு விளக்கங்களை கொடுத்தது இருக்கு பாத்தீங்களா, பயங்கர சறுக்கல்கள். அப்ப இந்தியாவில் ஒரு மதச்சார்பற்ற அரசு, தமிழ்நாட்டில் ஒரு மதச்சார்பற்ற அரசுனாக்க அரசு அலுவலகங்களை எந்த உத்தரவு போட்டவரை ஏன் தயங்கணும்? மதச்சார்பு என்பது முழுமையாக இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை பல்வேறு விஷயங்கள்ல திமுக சர்க்கிள் இருந்தது. அதே போலவே தங்களுடைய கொள்கைகளை அடை வைத்து விட்டு பாரதிய ஜனதா கட்சி என்ற இடதுசாரிகள் பாஜக கூட்டு சேர்ந்ததில்லை. ஆனால் பாஜகவினுடைய மூதாதையர்களான ஜனசங்கத்தோடு இடதுசாரிகளும் கூட்டு வைத்திருந்தவர்கள் தான் என்பதும் வரலாறு. பேசலாம், அது அரசியல் ரீதியிலான உறவு. பேசுவதற்கு இன்னும் நிறைவே இருக்கிறது. அரசியல் காரணங்களுக்காகவே மதங்களை அரசியல்வாதிகள் பயன்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள், தங்களினுடைய சுய நலன் காப்பதற்காக.
மேடைகளில் பேசுவது ஒன்றும் தங்களுடைய கொள்கைகளை ஒன்றுமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்களா? இது போன்ற விடயங்களோடு இன்னும் தொடரலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். மதம் அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறதா என்ற தளத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சமூக வலைத்தளங்களில் இது தொடர்பான கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. என்ன மாதிரியான கருத்துக்கள் என்பதை பார்த்துவிட்டு நாம் வாதத்திற்குள் செல்லலாம். சமூக வலைத்தள கருத்துக்கள் மணி MKS. ஆம், அரசியல் காரணங்களுக்காகத்தான் திரு கலைஞர் இப்படி பேசுகிறார். திரு கலைஞரின் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காரணம் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதத்தை வைக்கிறார். ரோஜா பிரியன், உண்மையில் சொல்லப்போனால் தமிழர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியர்களும் இந்த அரசியல்வாதிகளின் அடிமை. காரணம், ஏதோ ஒரு வகையில் நமக்கு நல்லது நடக்கும் என என்னும் ஒன்றும் அறியாத கூட்டம் அப்படின்னு இருக்கிறாரு. கார்த்திகேய சங்கர், தி ப்ராப்ளம் இஸ் கலைஞர் கேன் ஃபேஸ் எனி இஷ்யூ பட் ஹீ இஸ் ஓல்டு அப்படின்ட்டு இருக்கிறாரு அவரு. பட் ஹிஸ் ஃபேமிலி கேனாட் ஃபேஸ் எனி இஷ்யூ அப்படின்ட்டு இருக்கிறாரு. ராபர்ட் கிப்சன், அவர் திராவிட கொள்கையிலிருந்து விலகி பல வருடங்களாகிவிட்டது அப்படின்னு இருக்கிறாரு. முரளிதரன் சதாசிவம், கலைஞர் தனக்கு தேவைப்பட்டால் யாரிடமும் நண்பனாகவும் மாறுவார், எதிரியாகவும் மாறுவார். அவர் இப்பொழுது அரசியல் என்பதையும் தாண்டி தன் குடும்பம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படின்னு இருக்கிறாரு. குமரவேல் தனபால், அவர் சொல்வது உண்மைதான் அப்படின்னு இருக்கிறாரு. கருணாநிதி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து உண்மைதான் இருக்கிறாரு. கிழக்கரை அரசியல், மதம் என்பது மனிதர்களின் அடையாளம் அல்ல, மதங்களை வைத்து அரசியல் என்பது அரசியல் கட்சிகளின் எழுதப்படாத உடன்படிக்கைகள் அப்படின்னு இருக்கிறாரு. எல்லா கட்சிகளுமே பெருவாரியாக மதங்களை மையப்படுத்தி தான் அரசியல் நடத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. ரைட், இதை நம்ம ஒரு லீடா இதை கருணாநிதி அவர்களுடைய வாதத்தை வைத்து எடுத்தாலும் கூட பெருவாரியான கட்சியினுடைய நிலைப்பாடு இன்றைக்கு அவ்வாறு போயிருக்கிறது. ஒரு தீவிர ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு விதமான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது உண்டு. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டமாக இருக்கலாம், அல்லது ஒரு கம்யூனிச சார்ந்த விஷயம். 70களில் 60-70களில் தீவிர கம்யூனிச இயக்கங்களோடு இளைஞர்கள் கம்யூனிஸ்டுகளாக தங்களை இணைத்துக் கொண்ட ஒரு காலம் உண்டு. அதன் பிறகு ஹிந்தி போராட்டம், மொழிப்போர் போராட்டங்கள், அந்த மாதிரியான காலகட்டத்தில் பகுத்தறிவு சார்ந்த விஷயங்கள், திராவிட இயக்கங்களோடு தங்களை இணைத்துக் கொண்ட ஒரு காலம் உண்டு. இப்போது ஆன்மீகத்தை நோக்கி அதிகமாக மக்களுடைய எண்ணம் இயல்பாக திரும்பி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நான் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், வீரத்தமிழர் முன்னணி என்பது ஒரு ஆன்மீக பாதையில வீரத்தமிழர் முன்னணி வச்சு கேட்கல, பொதுவாகவே அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? பொதுவாக கட்சிகள் அதை நோக்கி பயணிக்க தொடங்கி இருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வெளிப்படையாக தன்னுடைய மத நிலைப்பாட்டை அது விளக்கி இருக்குது. மற்ற கட்சிகளும் தன்னுடைய விஜயகாந்துடைய கட்சி, ஐயா விஜயகாந்துடைய கட்சி கூட தன்னுடைய மத நிலைப்பாட்டை அது விளக்கி இருக்குது. ஆனால் எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஐயா கருணாநிதி அவர்கள் மட்டும் தன்னுடைய மத நிலைப்பாட்டை என்றுமே அவர் சரியாக ஒரு விளக்கத்தை, அவர் என்ன மத நிலைப்பாட்டில் இருக்கிறார் என்பதை அவர் என்றுமே கொடுத்தது கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா ஐயா கலைஞர் அவர்கள் ரம்ஜான் பெருநாள் வந்ததுன்னா அவர் போய் அங்கே நோம்பு கஞ்சி குடிக்க போயிடுவார். கிறிஸ்துமஸ் பெருநாள் வந்ததுன்னா அங்கே கிறிஸ்துவர்களோட போய் கேக் வெட்ட போயிடுவார். ரொம்ப பல வருடங்களாக அவர் இந்த இந்துக்களுக்காகவோ எதுவும் கொடுக்காத இருக்கிற பட்சத்தில் இந்துக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கமாகவோ இல்லை வேறு இந்து கட்சிகளுக்கு பக்கமாகவோ திரும்பி விடக்கூடாது என்ற காரணத்தினால் தான், அரசியல் காரணத்தினால் தான் வாக்குகளை மையமாக வைத்து இந்த கருத்தை சொல்றாங்க. இப்போ அடிப்படையிலாக நீங்க தமிழர்களுடைய மதம் சார்ந்து பேசுகின்ற பொழுது எனக்கு தெரிந்த வகையிலே, நான் படித்த வகையில் ஒருவேளை இதில் முரண்பாடுகள் கூட இருக்கலாம். இங்க எல்லா தமிழ் இலக்கியங்களும் பெருவாரியாக போற்றி பாடியது, பாடல் பெற்ற இறைவனாக இருப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனாகத்தான் இருக்கிறார்கள். இப்போ இங்க அது திருவாசகத்தில் தொடங்கி எல்லா இடங்களிலும் சிவனை பாடல் பாடி இங்க தமிழர்களுடைய ஒரு அடையாளமாக சைவமும் சிவனும் இங்கே இருந்தக்கூடிய ஒரு சூழலை நாம இன்னைக்கு பார்க்க முடியுதுன்னு சொன்னா, நீங்க ஏன் சிவனை உங்க முப்பாட்டனாகவோ பாட்டனாகவோ ஏற்றுக்கொள்ளாமல் முருகனுக்கு வந்திருக்கிறீங்க? சிவனை ஏற்கனவே அவங்க ஆரிய மையப்படுத்தி அதிகமா ஆரிய மையப்படுத்தி விட்டுட்டாங்க. அதனால விட்டீங்களா? அவரையும் மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்குது. அது நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணி என்ற அமைப்பு அந்த வேலையை செய்யல. நான் கேட்கிறேன், ஏன் முருகனை மட்டும் முப்பாட்டனமா அடையாளப்படுத்த வேண்டிய ஒரு தேவை அதிகமாக எங்கிருந்து வருதுன்னு கேட்கிறேன். ஏன்னா சிவனை மையப்படுத்தி வந்து ராமர் முன்னிலைப்படுத்த வேண்டியது இருக்கு. அதுதான் கேட்கிறேன். அவங்க சிவனை புறந்தளல, அவங்க சிவனை புறந்தளல, அவங்க ராமரை முன்னிறுத்தும் போது முருகரை முன்னிலைப்படுத்த வேண்டியது, அவங்க பிள்ளையாரையும் முன்னிறுத்துறாங்க. அவர்கள் விவேகானந்தரை முன்னிலைப்படுத்தும் போது நாங்க வள்ளலாரை முன்னிலைப்படுத்த வேண்டியது இருக்குது. அப்ப அதற்கு ஒரு எதிர்வினையாகத்தான் நீங்க எதிர்வினையாக அதை செய்ய வேண்டியது இருக்குது. ஒரு மதவெட்டா இருக்குது, அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு சமய வழிபாட்டிற்கு, ஒரு மதம் சார்ந்த வழிபாட்டிற்கு நீங்கள் இன்னொரு இறைவனை எதிரின்னு சொல்ற மீன்ஸ் அதற்கு எதிராக நிறுத்த வேண்டிய ஒரு நாங்கள் முன்னிறுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அதுதான் கேட்கிறேன். அப்ப அரசியலுக்காகத்தான் அவர்கள் அரசியலுக்காக ராமரை முன்னிறுத்துகிறார்கள், நாங்கள் அரசியலுக்காக முருகனை முன்னிறுத்தி, முருகனை நாங்கள் இறைவனாய் முன்னிறுத்தல, அவரை எங்கள் பாட்டனாக நாங்கள் முன்னிறுத்துறோம். ஓகே,
நீங்க இந்த மாதிரியான கருத்துக்கள் இப்ப இவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களோடு திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு உடன்படுகிறது? நிச்சயமா நீங்க ஒரு பக்கம் பகுத்தறிவு வச்சிருக்கீங்க, இன்னொரு பக்கம் அது அவங்களுடைய நம்பிக்கைன்னு இருக்கீங்க. இப்ப அவங்களுடைய வாதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது அவங்களுடைய கருத்தாகலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தை ரைட், அதுதான் அதை பத்தி உங்களுடைய திராவிட தலைவர் கலைஞர் சொல்லும்போது திராவிட முன்னேற்ற இந்துக்களுக்கு மட்டும் குறிப்பாக இதை சொன்னாரு, வந்து நோன்பு கஞ்சி சாப்பிட போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 1971ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் ஓடாத திருவாரூர் தேரை ஓடவிட்டு பல்வேறு மத நம்பிக்கைகள் இல்லாத பொழுது கூட அந்த திருவாரூர் தேரை ஓடவிட்டு இந்துக்களுடைய அந்த உணர்வுகளை ஏற்றுக்கொண்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஒரு காலம் ஐயா கருணாநிதி அவர்களே குறிப்பிட்டிருக்கிறாரு, இந்துக்கள் எல்லாரும் திருடர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறாரு. நான் பேசி ஒரு காலம் ஐயா கருணாநிதி அவர் ஒன்னும் குறிப்பிடல, அவர் ஒரு நூல்ல குறிப்பிட்டதை மேற்கோள் காட்டி சொன்னார் தவிர அவர் அந்த கருத்தை சொல்ல தவறா பதிவு பண்ணக்கூடாது. ஆனால் அதே போல அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற சட்டத்தை கொண்டு வந்தார். இதைத்தான் அவர் தலைவர் கலைஞர் சொல்லும்போது ராமானுஜருடன் ஏன் உடன்படுகிறேன் என்றால் அவருடைய இந்த கருத்தில் தான் நான் உடன்படுகிறேன். திருக்கட்சி நம்பி என்ற ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை தான் அவர் ஒரு குருவாக ஏற்றுக்கொண்டு அனைத்து சாதியினரும் ஒரு சமயத்தில் நுழையலாம் என்ற எண்ணத்தை கொண்டிருந்தார். இதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். அனைத்து சாதியினர் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை திராவிட முன்னேற்ற கொண்டு வழக்கு நீதிமன்றத்தில் முறியடிச்சாங்க. திரு கண்ணதாசன் அவர்கள் சொல்லக்கூடிய வாதத்தின் அடிப்படையில் கேட்கிறேன், அவங்க வாதத்தை கூட விட்டுருங்க, பொதுவாக வைக்கிறேன். வள்ளலாரோடு திமுக எந்த இடத்தில் முரண்பட முடியும்? நிச்சயமாக யாருடைய எங்களோட முரண்பாடு நான் கேட்கறது ராமானுஜரை குறித்து ஏன் திரு கருணாநிதி அவர்கள் எழுதுகிறார் அப்படிங்கிறது அல்ல கேள்வி. அப்போ வள்ளலாரை பற்றி ஒருவேளை ஏன் கவனிக்க தவறிவிட்டதோ திமுக? நிச்சயம் தவறுகளை. அதாவது ஒரு காலகட்டம் தலைவர் கலைஞர் அவர்கள் பல்வேறு வரலாற்று நவீனங்கள் இலக்கிய படைப்புகள்லாம் செய்திருக்கிறார். தொல்காப்பிய பூங்கா எழுதினாரு, குறளோவியம் எழுதினாங்க. ஒரு காலகட்டத்தெல்லாம் ஒரே சமயத்தில் செய்ய முடியல. அவருக்கு இந்த காலகட்டத்தில் அது இந்த ராமானுஜருடைய கருத்துக்களுடன் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அதை சொல்றாரு. வள்ளலாரை பற்றி அவர் எழுத முடியாது சொல்றாரு. அவர் ஒரு இலக்கியவாதி. அவர் எடுத்துக்கூடிய கருதுகோள்கள், இந்த கருத்துக்கள் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏற்படுவ அவருடைய அரசியல் பணிகள், அவர் இருக்கக்கூடிய கால இடைவே அந்த ஓய்வு நேரம், இதை பொறுத்தா அந்த வெளிப்பாடுகள் வருமே தவிர ஒரு கவிஞனுக்கோ இலக்கியவாதிக்கோ இந்த நேரத்தில் உனக்கு ஏன் வரவில்லை என்று கேட்க முடியாது. ராமானுஜருடைய அவர் நீங்க இப்ப குறிப்பிட்டதான் ராமானுஜர் வந்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தலித் சமூக மக்களுக்கான ஒரு வழியை அது இறை வழிபாட்டில் உருவாக்கி கொடுப்பதற்கான ஒரு பாதையாக இருந்தார் அப்படிங்கிற அடிப்படையில் ராமானுஜரை எடுத்துக்கொண்டால் உங்களுடைய கேள்வியும் நோக்கமும் ஒன்றாக மட்டும்தான் இருக்கிறதா? இறைவனை வழிபடுவதற்கு இவர்களுக்கு அனுமதி கொடுத்து விட்டால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறது உங்களுடைய பாதையாக இருக்கிறதா, அல்லது இறைவனே இல்லை என்பது பாதையாக இருக்கிறது? எங்களுடைய சமுதாய கருத்துக்களில் அடிப்படையானது சமத்துவம். ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர் மட்டும்தான் ஆலயத்தில் சென்று வழிபடக்கூடிய உரிமை என்பதை தடுத்து அனைவரும் அவருடைய நம்பிக்கை இருக்கும் பொழுது அது வந்து உள்ள விடல, நீ சாமி கும்பிட போகணும்னு சொல்ல முடியாது. அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது, அவர்களை அனுமதிக்க வேண்டும் என்பதை போராட்டம். திரு அர்ஜுன் சம்பத் அவங்க ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. ராமானுஜரை குறித்து நாங்கள் எழுதுகிறோம் என்பதற்காக அவரே குறிப்பிட்டிருக்கிறார், ராமானுஜருடைய ஆத்திக கருத்துக்களை, இறை நம்பிக்கை சார்ந்த கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வது போவதில்லை. தட் மீன்ஸ் கருணாநிதி அவர்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அவருடைய இந்த பிற்படுத்தப்பட்ட தலித் சமூகத்து மக்களுக்கான அவருடைய பார்வையை மையப்படுத்தி நாங்கள் அதை எழுதக்கூடிய ஒரு முயற்சி தான் இது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இந்த பார்வையை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐயா, இந்த உலகத்தில் தோன்றிய மிகப்பெரிய மகான்களில் அதிமுக்கியத்துவம் வாய்ந்தவர் எங்கள் ராமானுஜர். இந்த மானிடத்து மக்களுக்கெல்லாம் முக்தி பேரடையும் உரிமை எல்லோருக்கும் பொது உண்டு என்று சொல்லி அந்த காலத்திலேயே திருக்கண்ணபுரம் என்று சொல்லக்கூடிய மேல்கோட்டையிலே மலைஜாதி மக்களை ஆலய பிரவேசம் செய்ய வைத்த ஒரு மாபெரும் அடியார் எங்கள் ராமானுஜர். அந்த ராமானுஜன் போட்டு கொடுத்த பாதையிலே தான், விசிஷ்டாத்வைத பாதையிலே தான் வைணவ தர்மம் உலகெங்கிலும் செழித்தோங்கி கொண்டிருக்கிறது. அந்த ராமானுஜர் இன்றைக்கு கலைஞரையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார். என்ன காரணம் என்று சொன்னால் அவருடைய சமத்துவம், அவர் தமிழுக்கு கொடுத்த முக்கியத்துவம், அவர் இந்த நாட்டிலே ஏற்படுத்திய மாபெரும் புரட்சி தலைவர் என்று சொன்னால் அது எங்கள் ராமானுஜனுக்குத்தான் பொருந்தும். ஆன்மீக உலகத்திலே செய்த மாபெரும் புரட்சி. ஆனால் கலைஞர் அவர்கள் பல இடங்களிலே முரண்படுகிறார். அவர் ராமானுஜரை பற்றி எழுதுகிறார், எழுதட்டும், தப்பில்லை. ஆனால் அவர் பாருங்க, பி.டி. ராஜன் குங்குமத்தோடு வருகிறார் என்று சொன்னால் அவர் நெற்றியிலே இருக்கக்கூடிய குங்குமத்தை அழி என்று சொல்வதற்கு அவருக்கு துணிச்சல் இல்லை. ஆனால் ஆதிசங்கர் வந்தால் நீ நெற்றியில் இருக்கிற குங்குமத்தை அழிங்கிறார். கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்றார்,
ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்றார். அவருடைய தொலைக்காட்சிகளிலே கூட இவைகள் எல்லாம் நடக்கிறது. ஆனால் இந்து பண்டிகை அது ராமானுஜர் ஜெயந்தியாகவே இருந்தால் கூட அதற்கு வாழ்த்து சொல்லுவாரா? இப்பொழுது ராமானுஜருடைய 1000வது திருநட்சத்திரம் அவர் அவதாரம் செய்த 1000வது வருடம் வருகிறது 2017. அப்பொழுது இவர் அதற்கு வாழ்த்து சொல்லுவாரா? இவர் இப்பொழுது ராமானுஜரை பற்றி எழுத வந்திருக்கிறது என்கிற பொழுது அவர் அதிலே அவருடைய இறைமறுப்பு கொள்கையை அவர் கலந்து எழுதினால் நிச்சயமாக நாங்கள் எதிர்ப்போம். இன்னொரு விஷயம் முழுக்க தெரிஞ்சுக்கங்க, ஏற்கனவே அவர் பொன்னர் சங்கர் என்கிற காவியம் படைத்தார். எங்கள் கொங்கு நாட்டு மக்களுக்கு பண்பாட்டின் அடிப்படை திரு அர்ஜுன் சம்பத் இல்ல ஒரு விஷயத்தை ராமானுஜரை குறித்து அவருக்கான பதிவு செய்யக்கூடிய பார்வை அப்படிங்கிறது அவர் ராமானுஜரிடம் சில விஷயங்களை முரண்பட்டிருக்கலாம். அதை ஒருவேளை அவர் பதிவு செய்தாரா இல்லையாங்கிறத பிற்பாடு தான் நம்ம பார்க்கணும். பதிவு செய்தால் அவர் தொடங்குவதற்கு முன்பாகவே அதை நாங்கள் எதிர்ப்போம் என்று சொல்லக்கூடிய போக்கு என்பது எந்த அளவிற்கு ஏற்புடையது, எந்த அளவிற்கு அது கருத்துரிமையை சார்ந்ததாக இருக்கும்? இல்ல அவர் இறைமறிப்பு ஐயா, அதாவது ராமானுஜரை பற்றி அவர் எழுதுகிறார் என்று சொல்கிற பொழுது ஏற்கனவே அவர் எழுதியிருக்கிறார் பொன்னர் சங்கரை பற்றி. அந்த பொன்னர் சங்கர் குறித்து அவர் பல்வேறு விதமான அவதூறான கருத்துக்களை பரப்பினார். பொன்னர் சங்கர் வாழ்விலே நடைபெறாத எங்கள் கிராமங்களிலே எங்கள் பகுதிகளிலே இன்றைக்கு நாங்கள் திருமணம் செய்கிறோம் என்று சொன்னால் கொங்கு நாட்டிலே நாங்கள் ஐயர்களை பிராமணர்களை வச்சு திருமணம் பண்ண மாட்டோம். இங்கே நாவிதர்களை வைத்துத்தான், அங்கே மங்கள வாழ்த்து அதை வைத்துத்தான் நாங்கள் இங்கே திருமணம் செய்வோம். எங்களுடைய கொங்கு நாட்டு இலக்கியத்தை அவர் எழுதுகிற பொழுது அதை சிதைத்து எழுதினார். அது பொன்னர் சங்கர் டூயட் பாடுற மாதிரி எழுதினார். அரைகுறை ஆடைகளோடு பொன்னர் சங்கர் வந்து போயிட்டு வர்ற மாதிரிலாம் எழுதினார். நாங்கள் அப்பொழுதே எதிர்ப்பு தெரிவித்தோம். இது வியாபாரத்திற்காக ஒரு பரபரப்பை ஏற்படுத்துவதற்காக செய்தால் எதிர்ப்போம். உண்மையிலேயே ராமானுஜருடைய கருத்துக்களை அவர் வரவேற்று எனக்கு அடிப்படை இல்ல. ஆனால் திரு அர்ஜுன் சம்பத், ஆனால் இந்த கம்பராமாயணத்திலும் கூட காதல் காட்சிகள் மிக அழகாகவும் மிக மிக காதல் வயப்பட்ட வரிகளோடும் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது கம்பராமாயணத்தில். நீங்க பொன்னர் சங்கர் காதல் மயப்படுத்தி கருணாநிதி அவர்கள் எழுதினார் என்பது சங்கர்கள் காதல் வயப்பட்டவர்கள் அல்ல. அவர் இல்ல நீங்க அந்த மாதிரி அவர் எழுதினார் சித்தரிக்க முயற்சி சார்னு சொல்றீங்க இல்லையா? கம்பராமாயணத்திலும் கூட சங்கரை பத்தி நீங்க எப்படி காதல் அவர்கள் எங்கள் குலதெய்வங்கள். இல்ல நாங்கள் இன்றைக்கும் நடுகள் வழிபாடு படாமல் வளர்ந்தவர்கள். திரு அர்ஜுன் சம்பத், என்னுடைய கேள்வி அது இல்ல. இப்ப நீங்க கம்பராமாயணத்திலும் கூட காதலை மையப்படுத்தி காதல் சார்ந்த வரிகளும் பாடல்களும் வர்ணனைகளும் இருக்கத்தானே செய்கிறதுன்னு நான் கேட்கிறேன். இருக்கு. அதுலயே நீங்க நாங்கள் கம்பராமாயணத்தை ஒரு மாபெரும் இலக்கியமாக பார்க்கிறோம். இவர்கள் கூட கம்பராமாயணத்திற்கு போட்டியாக கீமாயனம் எழுதினார்கள். அவர்கள் கீமாயனம் எழுதினார்கள் சொல்றாங்க. இதையும் ஒரு இலக்கியமாக பார்க்கிறார்கள்ங்கறாங்க. பொன்னர் சங்கர் கம்பரசம் என்கிற நூலை எழுதினார். அண்ணாதுரை அவர்களுடைய பார்வையே கேவலமாக பார்வையாக இருந்தது. வர ஒரு விஷயத்தை எழுதுவதற்கு முன்பாகவே இந்த மாதிரியான சர்ச்சைகள் அல்லது எதிர்ப்பு வருகிறது அப்படிங்கிற போது இன்றைக்கு முகநூலில் ஒரு கருத்து பதிவு செய்யப்பட்டிருந்தது. கருணாநிதி அவர்கள் எதை செய்தாலும் அவர் ஒட்டுமொத்த இந்த சமூகத்தினுடைய கவனமும் தன்னை நோக்கி இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பார். அதனுடைய ஒரு அடுத்த கட்டம் தான் ராமானுஜரை குறித்து அவருடைய படைப்பு என்பது போன்ற பதிவெல்லாம் இடப்பட்டிருந்தது. ராமானுஜரை குறித்து கருணாநிதி அவர்கள் ஒரு படைப்பை வெளியிடக்கூடாதா? ஒருவேளை திரு அர்ஜுன் சம்பத் சொன்ன மாதிரி அதில் அவரை இறைமறுப்பாளர் என்பது போல சித்தரித்தால் அது எந்த அளவுக்கு ஏற்புடையதாக இருக்கும்? அதாவது இன்னும் அவர் எழுதவே ஆரம்பிக்கல, அந்த தொடரே வரல. வர்றதுக்கு முன்னாலே எழுதக்கூடாது, அதை போடக்கூடாதுன்னு சொல்கிறா. இது ஒரு அப்பட்டமான ஒரு ஃபாசிச போக்கு தான். இது ஏற்றுக்கொள்ள முடியாது. இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் நீண்ட நெடுங்காலமே பார்ப்பனியை இந்த கருத்து சுதந்திரத்தை பதிக்கக்கூடிய போக்க பார்க்குறோம். அதாவது யுவான் சுவாங் அவர்கள் இந்தியாவுக்கு வந்தப்போ ஹர்ஷனுடைய ஆட்சியில் மிகப்பெரிய புத்தர் சமயத்தை பற்றி பேசுகிறாரு யுவான் சுவாங். அப்போ உலகம் முழுவதும் கூடிய புத்தர்கள்லாம் புத்த மதத்தை சேர்ந்தாலும் துறவிலாம் கலந்துக்கிறாங்க. நாலந்தா பல்கலைலேருந்து 10,000 பேர் கலந்துக்கிறாங்க. ஆனால் கூட்டம் முடிஞ்ச பிறகு 18 நாள் கூட்டம் நடக்குது. கூட்டம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னாக்க அப்பட்டமாக தீ வைக்கிறாங்க. அந்த மன்னனே கொலை செய்ய முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா கருத்து சுதந்திரத்தை அந்த அளவுக்கு பறிக்கக்கூடிய போக்கை வரலாற்றில் பல காலகட்டத்தில் பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பல இதை பார்த்துருக்கோம். அப்போ அதே போக்கை தான் கடைபிடிக்கிறாங்க. இந்துக்கள் திரும்ப வார்த்தை பயன்படுத்த ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்து மதத்தில் உள்ள எல்லாரும் ஒன்று கிடையாது. இந்து மதத்துடைய சித்தாந்தம் என்னன்னு பார்க்கணும். இந்து மதத்துடைய சித்தாந்தம் பார்ப்பனியம். பார்ப்பனுடைய அடிப்படையான விஷயம் என்ன? சாதியை ஏற்றத்தாழ்வுகளை கொண்ட ஒரு அமைப்பு முறை அது. அப்போ அவர் இந்துவை ஒரு வாழ்க்கை முறைன்னு சொல்றாரு. என்ன வாழ்க்கை முறை? சாதியை ஏற்றத்தாழ்வு கொண்ட வாழ்க்கை முறை. இந்த சுக்லத்தில் பிறந்தவன் இந்த ஜாதியில் பிறந்த இந்த தொழில் தான் பார்க்க வேண்டும் சொல்லக்கூடிய ஒரு முறை அது. தீண்டாமை அடிப்படையாக கொண்டது. எனவே அதை எல்லாரும் இந்துக்கள் எல்லாரும் சமங்கிற பார்வையில் பார்க்கறது தவறு. அதே போல இந்துக்களுக்கு எதிராக கலைஞர் இருந்தார், இந்துக்களுக்கு எதிராக திமுக இருந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் சொல்ல போனால் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் பல்வேறு உரிமைகளையும் சலுகைகளையும் வழங்கிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஆட்சி காலத்தில் பகுத்தறிவு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திருமண முறையில் அங்கீகரித்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். சுயமரியாதை திருமணத்தை அங்கீகரித்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணாதுரை போட்ட முதல் உத்தரவு அதுதான்.
அதே பிறகு பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டுல வந்து அதுதானே இந்து மத எதிர்ப்பாகவே பார்க்கப்படுகிறது ஒரு பக்கம். அதான் அதனால இந்து மத எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பா தான் பார்க்கணும். அதை வந்து ஏதோ இந்துக்களுக்கு எதிராக இந்துக்களுக்கு திமுகவை நிறுத்துவதோ இல்ல இடதுசாரியில் நிறுத்துவதோ அல்லது மதச்சார்பற்ற கட்சியில நிறுத்துவதோ அரசியல் சூழ்ச்சி கொண்டது. இவர்கள் செய்வது அரசியல், இந்து மத அரசியல். இந்து மத அரசியல் என்பது வேறு, இந்து மதம் என்பது வேறு. அப்ப வந்து இந்து மத உணர்வை பயன்படுத்திக் கொண்டு, அந்த சமய உணர்வை பயன்படுத்திக் கொண்டு இவர்கள் இந்துத்துவ அரசியல் பண்றாங்க. அதே போலவே தான் முருகன் மேல உள்ள பக்தி உணர்வை பயன்படுத்தி கொண்டு இப்ப முருகனை அரசியல் மயமாக்குறாங்க நம்முடைய நாம் தமிழர் கட்சி. அவங்க அது மிகப்பெரிய ஆபத்தை பின்னால உருவாக்கும். அவங்க கடவுள்னு நிச்சயமா இந்துத்துவோட சங்கமிக்கும். ஐயா அவர்கள் கருத்து சுதந்திரம் என்ற கருத்தை முன்வைக்கிறாங்க. கருத்து சுதந்திரம் நம்ம மதிக்கிறோம், அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு மிகப்பெரிய ஊடகமான ஒரு தொலைக்காட்சியில் ஒரு தொடர் ஐயா ராமானுஜர் அவர்களை பற்றி வருது. அதுல இப்போ எல்லாரும் என்ன பெருமையா பேசப்படுதுன்னா, அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களையும் கோவில் பிரவேசம் செய்ய வச்சாரு அப்படின்னு சொல்லி அதை ஒரு கருத்தா சொல்லப்படுது. ஆனா இப்போ இன்று இருக்கிற வரலாறுகள்ல 1939ஆம் ஆண்டு ஐயா வைத்தியநாத ஐயர் அவர்கள் தான் முதலாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள தாழ்த்தப்பட்ட மக்களை உள்ள கூட்டிட்டு போய் கோவில் பிரவேசம் செய்ய வைத்தார் என்று ஒரு வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை வன்மையாக திராவிடர் கழகங்கள் எதிர்க்கிறாங்க, மறுக்கிறாங்க. அதற்கு முன்பதாகவே நாங்கள் கோவில் பிரவேசம் செய்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு கருத்தியலை திராவிட கழகங்கள் வச்சிருக்குது. இப்பொழுது சொல்லப்படுது 90 விழுக்காடுக்கும் அதிகமான திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்கள் இந்துக்கள் என்று சொல்லப்படுது. இவ்வளவு நாள் முயற்சி செய்து பரப்பப்பட இருந்த திராவிட கொள்கைகளை இப்பொழுது ஒரு திரைப்படமாகவோ ஒரு திரைக்காவியமாகவோ எடுக்காமல் என்ன காரணத்திற்காக, என்ன நோக்கத்திற்காக இப்பொழுது புதிதாக திடீரென்று ராமானுஜர் மீது இந்த திடீர் பாசத்துக்கான காரணம் நம்மளுக்கு தெரிய வேண்டிய காரணம் இருக்கு. அதே போல நானே திடீர்னு உங்களுக்கு முப்பாட்டன் முருகன் மீது பாசம்னு கேக்குறாரு. அவர் எங்களுடைய முப்பாட்டன், நாங்க திடீர்னு பாசம் கொள்ளலையே. 2010ஆம் ஆண்டு கட்சி தொடங்கப்பட்ட நாள்ல இருந்து 2010ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து எங்களுடைய பெருமை மிகுந்த முன்னோடிகளாக எல்லோரையும் நாங்கள் குறிப்பிட்டு வருகிறோம். தமிழர்கள் முன்னோர்கள் எல்லாத்தையும் நாங்கள் குறிப்பிட்டு வந்திருக்கிறோம். இதிலே பல இடங்களிலே நாங்கள் எங்கள் முப்பாட்டன் முருகன் என்று நாங்கள் குறிப்பிட்டு வந்திருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி எங்கே பிறந்தாரு, எப்போ பிறந்தாரு, குறிஞ்சியின் தலைவன் முருகன் என்று நாங்கள் ஏற்கிறோம். அதே போல நாங்கள் நாம் தமிழர் கட்சி தொடங்குவதற்கு முன்பதாக கூட எல்லா இடத்திலும் முருகனை தன்னுடைய முப்பாட்டன், அவர் இறைவன் இல்லை என்று குறிப்புகளை அவர் பேசி வந்திருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, திடீரென்று ராமானுஜரை கையில் எடுப்பது என்ன காரணம்? இது இந்த இப்பொழுது அவருக்கு தேவை இருக்கிறது. ஒருவேளை இது கூட காரணமா இருக்கலாம். மதிப்பிற்குரிய மாறன் சகோதரர்களுடைய வழக்கு அங்க இருக்கிற காலகட்டத்தில் இந்த மேடையில அது விவாதிக்கலாம், அது அல்ல பிரச்சனை. இந்த மேடையில அது தேவையில்லாத விஷயம். நாகரிகமாவே பேசலாம். ராமானுஜர் தெளிவா அவருடைய அறிக்கையை படிச்சு பார்த்தா பதில் தெரியும். நான் வந்து ராமானுஜர் பற்றி சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக நான் அதை பாராட்டுறேன்னு அதை மையமா வைத்து தான் சொல்றேன்னு சொல்றேன். ஒரு இலக்கியவாதிக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் தூண்டுதல் எழுதலாம், எந்த தலைப்பு எழுதலாம். அதனால ஏன் இப்ப எழுதுறாரு அப்படின்றதெல்லாம் ஒரு அர்த்தம் கற்பிச்சா அது வேடிக்கையா இருக்கும். அடுத்து ராமானுஜரை எழுதுறதுக்கும் எங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இவங்க சொன்ன மாதிரி முருகனை முப்பாட்டினாங்க, ராமானுஜரை முப்பாட்டினா ஏத்துக்கிட்டோம் கிடையாது. ராமானுஜர் செய்திருக்கக்கூடிய காரியம், யார் நல்ல காரியங்கள் செய்தாலும் அதை பாராட்டலாம், அதை வாழ்த்தலாம். அந்த அடிப்படையில் தான் ராமானுஜருடைய அந்த அதன் வாழ்க்கை முறை, அவர் செய்து கொண்ட அந்த காரியம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சில செயல்பாடுகளுக்கு இசைவாக இருந்திருக்கு என்பதற்காக தான் அதை கருத்தா எடுத்துக்கிட்டு எழுதியிருக்கார். தவிர வேற எந்த கிடையாது. அவர் ஒரு மதத்தை முன்வைத்து தான் பேசுறாரு. அது முற்றிலும் இவர்கள் இரண்டு பேரிடமும் அவர் வேறுபடுகிறார். அர்ஜுன் சம்பத் திரு கண்ணதாசனும் அர்ஜுன் சம்பத்திடமும் வேறுபடுகிறார், ராஜனிடமும் வேறுபடுகிறார். ராஜன் கண்ணதாசனிடமும் அர்ஜுன் சம்பத்திடமும் வேறுபடுகிறார். ஆனால் மூன்று பேருமே நாங்கள் அவர் முழுக்க ஹிந்துக்களுக்கு ஆதரவானவர்கள் அப்படிங்கிறத ஆழமா பதிவு பண்றாரு. இவர் அந்த மதம் சார்ந்த முருகனை நம்புகிறோம் முப்பாட்டன்கிற வடிவத்தில் வார்த்தைகளை வேறு வடிவத்தில் சொல்றார். இவர் அதே வார்த்தைகளை வேறு வடிவத்தில் சொல்றார். மூன்று பேருமே ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க, ஆனால் மூன்று பேரிடமும் முரண்படுகிறார்கள். இல்ல அதுல முரண்பாடு இயல்பானது. ஆனா நான் என்ன சொல்றேன்னாக்க, அர்ஜுன் சம்பத் அவர்களும் இந்துத்துவ அமைப்புகளும் இன்றைக்கு வந்து ஒட்டுமொத்தமான இந்துக்களுக்கு ஆதரவானது பாதுகாப்பு ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அது உள்ள வந்து இருப்பது பார்ப்பனியம் தான் சித்தாந்தம். அது தாழ்த்தப்பட்டவர்கள் எதிரானது, பிற்படுத்தப்பட்டவர்கள் எதிரானது, பெண்களுக்கு எதிரானது. அதனால ஒட்டுமொத்த இந்துக்களுக்கு நாங்கள் சாதகமாக இருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது இயல்பாகவே அவங்க சொல்றதுல முரண்பாடு இருக்கிறது என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். அதுக்கு அடுத்த விஷயம் வந்து அவர் பேசின பொழுது சொன்னார், என்ன சொன்னார், திராவிடம் ஆரியம் என்பதை இல்லைன்னார். திராவிடமும் ஆரியம் என்பது வரலாற்று ரீதியான உண்மை. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நம்ம சப்ஜெக்ட்ல ஆனா அதை மறுக்க வேண்டாம், பதிவு பண்ணிருக்காரு. அதனால வந்து அது ஒரு பொய்யை சொல்கிறார், அதை நான் மறுக்கிறேன். சரி, நன்றி. நிறைவு கருத்தாக திரு அர்ஜுன் சம்பத், உங்களுடைய நிறைவு கருத்து.
அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு எங்களுடைய ராமானுஜனை பற்றி பேசுவதற்கும் எழுதுவதற்கும் ஒரு வாய்ப்பு இன்றைக்கு ராமானுஜனுடைய அருளால் இங்கே வருகை தந்திருக்கிறது. அவருடைய 1000வது திருநட்சத்திரம். நாங்களெல்லாம் 1,00,000 பேரை ராமானுஜ மார்க்கத்திற்கு தாய்மதம் திருப்புவதற்கு திட்டமிட்டு பணியாற்றி கொண்டிருக்க, சேரவாரும் ஜெகத்தீரே தாய் சமயம் திரும்புவீர் தமிழ் சமயம் திரும்புவீர் என்று அழைக்கின்ற பொழுது ராமானுஜனுடைய கருத்துக்களை நாடி வாருங்கள் என்று சொல்லி இப்பொழுது கலைஞரும் ராமானுஜனுடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்கிற பொழுது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் கடந்த கால வரலாறு அப்படி கலைஞருடைய கவனித்துக் கொண்டிருக்கிறோம். மாறுதல்கள் இருந்தால் கலைஞருக்கு நிச்சயமாக தெரிவிப்போம். நன்றி 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 திரு அர்ஜுன் சம்பத். உங்களுடைய கர்வாபசிக்கு கருணாநிதி அவர்களையும் அழைத்திருக்கிறீர்கள். இருந்தாலும் அதே தாய் மதம் தமிழ் சமயம் வாருங்கள் என்ற வாதத்தை தான் கிட்டத்தட்ட வேறு ஒரு வார்த்தைகளில் நாம் தமிழரும் வைக்கிறது. நல்லது. 4 பேருமே உங்களுடைய தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்தீர்கள். திரு அர்ஜுன் சம்பத் கோவிலிருந்து எங்களோடு இணைந்தீர்கள். மிக்க நன்றி உங்களுக்கு. அரங்கில் வந்து உங்களுடைய கருத்துக்களை உங்கள் தரங்களில் சிறப்பாக பதிவு செய்த மூவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த அளவில் நாம் நிறைவு செய்யலாம். மதம் ஒரு அபின் என்று கம்யூனிசத்தில் ஒரு வார்த்தை உண்டு. பல நேரங்களில் அது இதயமற்றவர்களுக்கு இதயமற்ற உலகத்தில் இதயமாக இருந்ததும் இருக்கிறது என்பதும் கம்யூனிசத்தின் ஒரு வார்த்தை தான். பல இடங்களில் அந்த மதம் அரசியலாக்கப்பட்டு அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அது எந்த மதத்தை சார்ந்து எந்த விதமான அரசியல் முன்வைக்கப்பட்டாலும் அது ஆபத்தானதுதான். மதத்தை சார்ந்தோ அல்லது மத நம்பிக்கைகளோடோ அல்லது இறை மறுப்போடோ எந்த கொள்கைகளை சார்ந்திருந்தாலும் தலைவர்கள் தாங்கள் நம்புகின்ற தாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கைகளை கடைசி வரை உறுதியாக கடைபிடிப்பது மட்டுமே அவர்கள் நம்பக்கூடிய கொள்கைகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியதாக இருக்கும் என்ற அளவிலே இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் மற்றும் சில மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.